ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெற்றிலை கஷாயம்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ இதை சொல்கிறேன். இது மழை காலத்தில் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் மார்பு சளி, தலைவலி அதெல்லாம் வரும். பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இந்த கஷாயம் நல்லா கேட்கும். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு வெத்தலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி நாளாக பிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சுக்கு ஒரு துண்டு, சுக்கு இல்லைன்னா இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் குருமிளகு, அப்புறம் பனங்கல்கண்டு. இது லைட்டாக இனிப்புக்காக, இனிப்பு இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க சாப்பிடாது. இது ரொம்ப நல்லது. பனவெல்லம், பனங்கல்கண்டு, இது நாளையும் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போ நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த வெத்தலை, சுக்கு, குருமிளகை அம்மியில் 1க்கு 2 தட்டி வச்சுக்கோங்க, பொடி பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த பனங்கல்கண்டு, இதை நாளையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா சுண்டி வர்றப்போ நம்ம இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது மழை காலத்துலேயே இல்லை, சாதாரணமாகவே சளி பிடிச்சாலோ இல்லை தலைவலி வந்தாலோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது, எந்த நேரத்துலையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வெத்தலை, சுக்கு, பனங்கல்கண்டு, குருமிளகு எல்லாம் இந்த கலர் ஆகிடுச்சு. இந்த கலர் வந்தோன்னே நீங்கள் இறக்கிக்கலாம். தேவைப்பட்டவங்க கருப்பட்டி போட்டுக்கலாம். நான் பனங்கல்கண்டு போட்டிருக்கேன். பனங்கல்கண்டு போட்டிங்கன்னா லைட் இனிப்பாக இருக்கும், கருப்பட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டவ்லேருந்து இப்போ இறக்குனதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டிட்டோம். இந்த கலரில் வரும். இது குழந்தைகளுக்கு இளம் சூடில் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு இதை நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி. கடும் இருமலை கூட இதை எடுத்துடும். இருமல், சளி, தலைவலி, உடம்பு வலி எல்லாமே தீர்க்கறதுக்கான மருந்து தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.